அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 28/8/2025 ஆவணி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. பஞ்சமி திதி மாலை 5:57 வரை, பின்பு வளர்பிறை சஷ்டி. சித்திரை நட்சத்திரம் காலை 8:43 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம் காலை 8:43 வரை, பின்பு அமிர்த யோகம். சுப முகூர்த்த நாள் ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டுவது மட்டுமில்லாமல் தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் சற்று விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு பெரிய மனிதனுடைய நட்பானது உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அனுகூல பலன்களை அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் கேது 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். புதன் சுக்கிரன் 2இல் சஞ்சரிப்பதால் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியானது சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக பிறரால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் கேது 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, நேரத்திற்கு சாப்பிடுவது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு காரணமாக உடல் அசதி ஏற்படக்கூடிய அமைப்புகள், இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு
கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 6இல் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 10இல் புதன் சுக்கிரன், 11இல் சூரியன் கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு நிலை ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஒரு பெரிய மனிதனுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன், 8இல் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். செவ்வாய் 11இல் இருப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் என்றாலும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு பெரிய மனிதருடைய நட்பு கிடைக்கும்.
தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட ஏற்படும். மேலும் அனுகூல பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அரசாங்க வழியில் இருக்கக்கூடிய கெடுபிடிகள் தற்போது குறைந்து ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உடனிருப்பவரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு, 7இல் செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் மன நிம்மதி குறையக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைப்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.